கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டுல அனைத்து ராசி பெருமக்களும் நல்ல செல்வ வளம், நல்ல வாழ்க்கை, தொழில் விருத்தி எல்லாம் கிடைத்து இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால இந்த வருடத்தில் உள்ள கிரகங்களின் நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு வக்ரமாகி ரிஷப ராசியில இருக்காரு. அவர் பிப்ரவரி 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி ரிஷப ராசியில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி என்னன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதுக்கப்புறம் அந்த மிதுன ராசியில் இருந்த குரு பாத்தீங்கன்னா அதிசாரமாகி அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் நவம்பர் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடகராசியில இருக்கிற அந்த அதிசார குரு பாத்தீங்கன்னா வக்ரம் அடைகிறாரு அந்த வருடம் முடியும் வரைக்கும். அதுக்கப்புறம் சனி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர் கும்பராசியில இருக்கிறாரு. அந்த கும்பராசியில இருக்கிற சனி பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த மிதுன ராசியில இருக்கிற சனியானவர் பாத்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்துல இருக்கிறாரு. அந்த மீனத்துல இருக்கிற வக்ர சனி பாத்தீங்கன்னா திரும்ப நவம்பர் 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. நிவர்த்தி ஆயிட்டு சனியிலே பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு முழுவதும் பிரவேசிக்கிறார். அடுத்து ராகு கேது எப்படி இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியிலும் கேது என்னன்னா கன்னி ராசியிலும் இருக்கிறார். ராகு கேது பேச்சுக்கு பிறகு 18 மேல பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு வருது. அந்த ராகு கேது பேச்சுக்கு பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதுபோக மற்ற கிரகங்கள் பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் தான். அது ஒரு ஒரு மாசத்துக்கும் மாறுவாங்க. ஆக இந்த மாத கிரகங்களினுடைய பேச்சுகளை பாத்தீங்கன்னா அந்தந்த மாதத்தினுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்ப்போம். இப்ப அடுத்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். மிதுன ராசி நேர்களே, இந்த 2025ஆம் வருடத்திற்கான பலன்களை நம்ம 3 பகுதிகளாக பார்ப்போம். முதல் பகுதி ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும், அதாவது சனி பயிற்சி வரைக்கும் ஒரு பலன்களாகவும், அடுத்து ராகு கேது குரு பயிற்சி வரைக்கும் 2வது பலன்கள், அதாவது ஏப்ரல் மே மாசம் பாத்தீங்கன்னா 2வது பலன்களாகவும், 3வது பலன்கள் பாத்தீங்கன்னா ராகு குரு கேது பேச்சுக்கு அப்புறம் மீதமுள்ள மாதங்களுக்கு 3வது பலன்களாக நம்ம பார்ப்போம். வருடத்தினுடைய முதல் பகுதியான முதல் 3 மாதங்கள்ல என்ன மாதிரியான பலன் பாத்தீங்கன்னா குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி 12ல இருக்காரு. இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் அப்படிங்கிறது உயர் அதிகாரிகளிடம் ஏற்படும், மனஸ்தாபங்களும் வரும். அதே நேரத்துல அந்த குரு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்துல மேனேஜர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். குருவினுடைய பார்வை 6ல விழுவறதுனால வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால நீங்க அமெரிக்கா இல்லைன்னா யூரோப் கண்ட்ரியில ட்ரை பண்றது இந்த நேரத்துல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுவுறதுனால எண்ணிய எண்ணங்கள் அது மாதிரி செய்யற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்பட்டு தான் சக்சஸ் ஆகும். கேதுவினுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் விழுவுறதுனால குடும்பங்கள்ல பார்த்தோன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு ஆகலும். அதே நேரத்துல உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருக்கணும். பெரிதான அளவுக்கு பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்காது. வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது உருவாவார்கள். குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுவுறதுனால வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்லாம தாயாரினுடைய மருத்துவ செலவுகளுக்கும் நீங்க செலவு செய்ய வேண்டியது வரும். பிப்ரவரி மாசம் 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாக ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. அவருடைய பார்வை 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் உங்களுடைய சொத்து சேர்க்கையில பாத்தீங்கன்னா வில்லங்கங்கள் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்க்கிறது நல்லது. ஏன்னா கேதுவும் கூட இருக்கிறாரு, ராகுவினுடைய பார்வை இருக்காரு. இதனால வில்லங்கங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல வண்டி வாகனங்கள் வாங்கும் போதும் கவனமா பார்த்து வாங்கணும். இல்லைன்னா சேதாரங்கள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விரயத்தில் இருக்கிற குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரினுடைய மருத்துவ செலவுகளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.
முதல் 3 மாதங்கள் சொந்த தொழில் செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு 12ல மறைஞ்சிறாரு. சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு நிறைய விரய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். நஷ்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அப்பா மகனுக்கான உறவு அப்படிங்கிறது சுமூகமாக இருக்காது. அதே நேரத்துல அவர் 11ஆம் இடத்த பார்க்கிறதுனால, நீங்க வேலை பார்க்கும் இடங்கள்ல அதிக அளவுக்கு உழைத்து சம்பாதிப்பது மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது கிட்டும். அடுத்து வருடத்தினுடைய 2வது பகுதியான சனி பெயர்ச்சி பிறகு ஏப்ரல், மேல என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியிலிருந்து மீன ராசி இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது பாக்கிய சனியிலிருந்து உங்களுக்கு கர்ம சனிக்கு போறாரு. கர்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஜீவனஸ்தானம். அதனால உங்களுடைய ஜீவனத்துல பார்த்தீங்கன்னா, சனியானவர் கை வைப்பாரு. அதனால வேலை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, வேலை இழப்பு அப்படிங்கிறது ஏற்படலாம். அதே நேரத்துல வேலை இல்லாதவங்களுக்கு அதிகமான வேலை கொடுத்து பணி தொந்தரவு அப்படிங்கிறது கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி மற்றும் ராகுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுவுறதுனால மனைவிகளிடம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வரும். அதே நேரத்துல நண்பர்களுடனான கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது நல்லது. அதே நேரத்துல வெளிநாடு ட்ரை பண்ணணும்னு நினைச்சாலும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். கேதுவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுவுறதுனால குழந்தைகளினுடைய ஆரம்ப கல்வியில கவனமா இருக்கிறது நல்லது. முதல் 6 மாதங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பெரிதான அளவுக்கு முன்னேற்றங்கள் படிப்புல இருக்காது. அதனால குழந்தைகளுடைய படிப்புல கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. காதலிக்கிற மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாதங்களும் உங்களுக்கு ஒரே விதமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா, உங்கள் 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கட்டத்துல இருப்பாரு. அதனால இந்த ஒரு மாசம் நல்லா இருக்கிற மாரியான சூழ்நிலை இருக்குன்னா, அடுத்த மாசம் அதே மாரி இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. அதனால வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ராசி பெருமக்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அடுத்து இந்த வருடத்தினுடைய 3வது பகுதியான ராகு, கேது, குரு பெயர்ச்சிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். குருவானவர் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதே நேரம் ராகு வந்து என்னன்னா கும்பத்திலிருந்து மகரத்துக்கும், கேது வந்து கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார். ராகுவினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் 7ஆம் வீட்டில் விழுவதனால கூட்டுத் தொழில் வந்து என்னன்னா நண்பர்களுடன் பண்ணலாம். ஆனா சின்ன சின்ன உரசல்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட்டுத் தொழிலாகவும் இருக்கட்டும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க சொந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் மனைவியினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இந்த சமயத்துல இருக்கும். இந்த சமயத்துல கணவன் மனைவிக்கான உறவுகள்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்யோன்யம் அப்படிங்கிறது 2 பேருக்கு நடுவுல இருக்கும். சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுவுறதுனால வண்டி வாகனங்கள்ல இரவு நேரங்கள்ல செல்லும்போது கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் இருக்க வேண்டும். உயர்கல்வி படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது சனியினால வந்து கொடுக்கப்படும். அதனால உயர்கல்வி அதாவது 6ல இருந்து 12 வரை படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்புல ரொம்ப கவனமா இருப்பது ரொம்ப நல்லது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல படிப்பு அப்படிங்கிறது இந்த சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அதே நேரத்துல நல்ல மார்க் அப்படிங்கிறது நீங்க வாங்குவீங்க. ஆனா ராகுவினுடைய பார்வை இருக்கிறதுனால தீய நட்புகளுடைய சகவாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதனால உங்களுடைய நட்பில கவனமா இருப்பது ரொம்ப நல்லது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுவுறதுனால திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்குன்னு தான் சொல்லணும். ராகுவினுடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள், தடங்கல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு தான் உங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது அமையும். ராகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலமான அனுகூலங்கள் ஏற்படுவது மிகவும் கடினம். குருவினுடைய 9ஆம் பார்வை உங்களுக்கு வெளிநாட்டுல ஒரு சொந்த கம்பெனி அமைக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல அமைக்கலாம். உங்களுக்கு அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்துல வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மே மாதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா, குருவானவர் வந்து 5ஆம் இடத்த பார்க்கிறாரு. இதனால புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மே மாதம் ராகு கேது பெயர்ச்சி பிறகு பார்த்தீங்கன்னா, கேதுவானவர் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு போறதுனால ஹெல்த்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்துல சனியினுடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்துல விழுவுறதுனால சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான் இருக்கும். பெரிதான அளவுக்கு இருக்காது. ஆனா மே மாசம் பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, சனி, புதனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால கால், முட்டு, பாதங்கள்ல அடிபடாம பார்த்துக்கிடணும். இல்லன்னா அங்க பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
வருடத்தினுடைய இறுதியில பார்த்தீங்கன்னா, குருவானவர் அதிசார பயிற்சி ஆகிறாரு 18ஆம் தேதி அன்று. அவர் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு போறாரு. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனக்காரகன் ஆவார். அவர் வந்து என்னன்னா, உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது நெறைய குடுப்பாரு. அதே நேரத்துல உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி குடுப்பார். திருமணம் ஆகாத மிதுன ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா, திருமண யோகம் அப்படிங்கிறது அந்த சமயத்திலயும் இருக்குது. அது மட்டும் இல்லாம, அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10ஆம் இடத்துல விழுவுறதுனால, செய்தொழில் பண்ணக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அந்த சமயத்துல ஏற்படும். அதனால செய்தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் நீங்க செய்தொழில் செய்வது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதோட வேலை பார்க்கும் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். மேனேஜர்களும் பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற பேச்ச வந்து கேட்பாங்க. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இது வந்து குரு அதிசார பயிற்சி அப்ப மட்டும் தான். அதாவது வருடத்தினுடைய கடைசியில மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ.